டேர் டு டாக்ல இது ஃபைனல் எபிசோட், தேர்ட் எபிசோட் எல்லாமே சொல்லலாம். அதாவது இதுக்கு முந்தின எபிசோட்ஸ்ல எல்லாத்துலயுமே பான் மூவி ஏன் பார்க்குறோம், எதனால அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம், அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா பார்த்துருந்தோம். பார்க்கலைன்னா அதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல போய் பாருங்க. இந்த வீடியோல இந்த எபிசோட் ஃபைனல் எபிசோட்ல அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு ப்ரோட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ப்ரோ சொல்லுங்க. பான் மூவியை பத்தி ஃபுல்லா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. இப்ப இதுல எப்படி ஓவர் கம் பண்றது, அதாவது சொல்யூஷன் என்ன ப்ரோ? பான் அடிக்ட் ஆனவங்க அதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய பிரெயின்ஸ் ரிவார்ட் சிஸ்டம் என்னன்றத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன ப்ரோ? அதாவது இப்ப பான் மூவி பாக்குறதுனால நமக்கு என்னெல்லாம் நடக்குது, அதனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் படி. இதை புரிஞ்சுக்கிறதன் மூலமா தான் அதை பாக்குறதுல இருந்து, அந்த பான் அடிக்ட்ல இருந்து வெளியே வர முடியும். இப்ப நம்ம பொதுவா பான் பார்க்கும்போது நம்மளுடைய மனசுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பரவசம் கிடைக்கும். அந்த பரவசம் எதனால வருதுன்னா நம்மளுடைய மூளையில டோபமின் அப்படின்ற ஒரு கெமிக்கல், அது VTA அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து சுரக்கும். அதாவது வென்ட்ரல் டெக்மெண்டல் ஏரியா அப்படின்னு மூளையில ஒரு பகுதி இருக்கு. அங்க இருந்து தான் இந்த ஒரு டோபமின் அப்படின்ற கெமிக்கல் ஆனது சுரக்கும். இது பொதுவா சுரந்தா நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம், அந்த வேலையை முடிக்க போறோம். இப்ப அந்த வேலையை முடிச்சா நமக்கு பணம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த வேலையை முடிச்சா நமக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், அதுக்கப்புறம் விளையாடலாம், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியும் போது அப்போ ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அது கிடைக்கிறதுக்கே இந்த டோபமின் தான் காரணம். ஆமா, அந்த டோபமின் மெல்ல சுரக்கும். அப்படி சுரக்கும் போது அந்த டோபமினுடைய அந்த ஒரு கெமிக்கலோட எஃபெக்ட்னால நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்ப நம்மளும் ரொம்ப ஆக்டிவா உத்வேகமா அந்த வேலையை செஞ்சு முடிப்போம். இப்ப இந்த டோபமின் அப்படின்றது பல விஷயத்துக்கு இது மாதிரி காரணமா இருக்கு. நம்ம ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு இன்வால்மெண்ட்டை காட்டணும் அப்படின்னாலே அதுக்கு டோபமின் ரொம்ப அவசியம். இப்படி இருக்கக்கூடிய இந்த டோபமின் ஆனது நம்ம பான் மூவி பார்க்கும்போது அதிகமாவே சுரக்கும். எந்த அளவுக்கு அதிகம் அப்படின்னா, இப்ப சாதாரணமா நம்ம நல்லா நமக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டை சாப்பிடுறோம், அப்ப ஒரு 20% சுரக்குதுன்னு வைங்க. இதுவே பான் மூவி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100% சுரக்கும். ஸோ அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 5 மடங்கு அதிகமான டோபமின் சுரக்கும். இப்ப அதிகமான டோபமின் நம்மளுடைய மூளையில சுரக்குது அப்படின்னா அப்ப நம்மளுடைய மூளை என்ன நினைச்சுக்கும் அப்படின்னா, இப்ப இந்த டோபமின் ரொம்ப ஈஸியா நமக்கு எந்த வழியில கிடைக்குது, அதிகமா பான் பாக்குறனால, அதாவது ஆபாச படம் பாக்குறனால அவ்வளவு அதிகமா கிடைக்குது. இப்ப எப்பவுமே நம்மளுடைய மூளை சோம்பேறித்தனமானது. ஒரு விஷயம் நமக்கு எளிமையாவே கிடைக்கும்னா அந்த எளிமையான பாதையை தான் நம்மளுடைய மூளை தேர்ந்தெடுக்கும். அதனாலதான் பணத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சும் சம்பாதிக்கலாம், அதே சமயம் வேறு விதமா கூட சம்பாதிக்கலாம். நம்ம மூளை எப்பவுமே இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றதுக்கு பதிலா ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதையும் காட்டிலும் எந்த குறுக்கு வழியில போனா வேகமா நமக்கு அந்த பணம் கிடைக்கும். அது மாதிரிதான் இந்த டோபமின் அப்படின்றது கிடைச்சா நம்ம ஒரு உத்வேகமா இருப்போம், அந்த நிலையில ஒரு மகிழ்ச்சியா ஒரு பரவச நிலையில இருப்போம். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன்னா, நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், அது செஞ்சு முடிக்கிற நேரத்துல இந்த உத்வேகம் கிடைக்கும் டோபமின்னால. இப்ப வேலையே செய்யாம உட்கார்ந்த இடத்துல ஒரு மூவி பார்க்கும் போதே அது கிடைக்குது, அதுவும் அளவுக்கு அதிகமாவே கிடைக்குது அப்படின்னா அப்ப நம்மளுடைய மூளை என்ன எதிர்பார்க்கும், இது ஈஸியா இருக்கு, இதன் மூலமா ஈஸியா நமக்கு டோபமின் கிடைக்குது, அப்ப இது ஓகே அப்படின்னு சொல்லி ஆபாச படத்தை நம்ம மீண்டும் மீண்டும் பாக்குறதுக்கு தூண்டும். சரி ப்ரோ, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிறோம். இப்ப டோபமைன் கெமிக்கல் பான் மூவி பார்க்கல அதிகமா வருதுன்றீங்க. ஆனா அது ஏன் மிச்சம் ஒரு யூடியூப் வீடியோவோ, ஒரு சாப்பிடலையோ, ஒரு விளையாடலையோ அந்த கெமிக்கல் ஏன் ப்ரோ நிறைய கிடைக்க மாட்டேங்குது? இது கம்பேர் பண்ணல, இது கம்பேர் பண்ணும்போது ஏன் இது கிடைக்க மாட்டேங்குது அதிகமா அப்படின்றத சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இப்ப இந்த டோபமின் அதிகமா சுரக்க நம்மளுடைய மூளை அந்த டோபமினோட ஏத்துக்கக்கூடிய ரெசப்டார்ஸ் அதோட எண்ணிக்கையை கம்மி பண்ணும், இல்லைன்னா மழுங்கடிச்சிடும். அப்ப என்ன நடக்கும்னா நமக்கு இன்னும் அதிகமான டோபமின் தேவை, அப்பதான் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்ற நிலைக்கு நம்மளுடைய மூளை தள்ளப்படும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உதாரணம் தான். இப்ப நீங்க ஒரு சாதாரணமா ஒரு இனிப்பை சாப்பிடுறீங்க, ஏதோ ஒரு இனிப்பு அதிகமான இனிப்பு எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்ட பிறகு இனிப்பு கம்மியா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எடுத்துக்கிட்டா இனிப்பு தெரியாது. ஏன் இனிப்பு தெரியாது? அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட இனிப்பு ஓவர் டாமினன்ட்டா இருக்கும், இத கம்மி பண்ணிருக்கும். அதே மாதிரிதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பான்மொழி பார்க்கும்போது அதிகமான அந்த டோபமைன் வந்து உற்பத்தி ஆகும். இப்படி அதிகமான டோபமைன் உற்பத்தி ஆக ஆக நம்மளுடைய மூளை வந்து இதுக்கு வந்து பழகிரும். அப்ப சாதாரணமான சின்ன சின்ன சந்தோஷங்கள், ஒரு சாப்பிட்டா கிடைக்கிற சந்தோஷம், ஒரு நல்ல படம் பார்த்தா அல்லது ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அல்லது நமக்கு பிடிச்சவங்க கூட பேசுனா அப்ப கிடைக்கக்கூடிய டோபமின் அளவு கம்மியா இருக்கும். அப்ப இந்த வேறுபாட்டு காரணமா இந்த டோபமின் பத்தவே பத்தாது. அப்ப பான் மூவிக்கு அடிக்ட் ஆனவங்க அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா மத்த எதுலையுமே ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது. ஆனா இதை பாக்குறதன் மூலமா தான் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, அதாவது பான் மூவி பாக்குறதுனால மட்டும் ஏன் அதிகப்படியா டோபமைன் கெமிக்கல் கிடைக்குது கம்பேர் பண்ண, அது ஏன் அப்படின்னா இது வந்து நம்மளுடைய பரிணாம வளர்ச்சி. அதாவது ஆதி மனிதன் அந்த காலத்துல இருந்தே நம்மளுடைய மூளையில 2 பகுதி இருக்கு. ஒன்னு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இன்னொன்னு லிம்பிக் சிஸ்டம். இதுல இந்த லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற பகுதி என்னன்னா சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட கொடுக்கக்கூடியது. அதாவது உயிர் வாழ்றதுக்கு எது தேவை, நம்மளோட இனம் பெருகிறதுக்கு எது தேவை, அதை வந்து அது சரியா வந்து நமக்கு தேவைன்றப்போ அதை வந்து அந்த ஆசையை தூண்டுறது வந்து லிம்பிக் சிஸ்டம் தான். எப்படின்னா இப்ப நம்ம சாப்பிட்றோம், நம்ம தண்ணி குடிக்கிறோம், நம்ம வந்து தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம், இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமானது. அதெல்லாம் லிம்பிக் சிஸ்டம் தான் வந்து கவர்ன் பண்ணுது. எப்படின்னா இப்ப நம்ம வந்து பசிக்குது அப்படின்ற அந்த உணர்வு அது வரும்போது லிம்பிக் சிஸ்டம் தான் சாப்பிடணும் அப்படின்றத தெரிவிக்கும். தூக்கம் வரும்போது, டயர்டா இருக்கும் போது தூங்கணும் அப்படின்றதையும் அந்த லிம்பிக் சிஸ்டம் தான் வந்து வழி நடத்துது. ஸோ இப்படி இருக்க இந்த மாதிரி நடக்க அந்த காலத்துல இந்த இனப்பெருக்கம், ரீப்ரொடக்ஷன் அப்படின்றதும் அவசியம். அப்பதானே இனம் பெருகும். அப்ப அதுவும் வந்து எப்படி சாப்பாடு தூக்கமோ அதே மாதிரி இந்த இனப்பெருக்கமும் அந்த மாதிரி நம்மளுடைய லிம்பிக் சிஸ்டம் வந்து எடுத்துட்டு இருக்கு. இப்ப 2 விஷயம் நடக்கும். முதல் விஷயம் என்னன்னா, நம்ம அடிக்கடி பான்மொழி பார்த்து அடிக்கடி டோபமைன் அதிகமா சுரக்கும் போது நம்மளுடைய மூளையில இருக்கக்கூடிய நரம்பு செல்களான நியூரான்ஸ் ஆனது புது நியூரல் பேத்வே, அதாவது புதிய ஒரு பாதையை உருவாக்கும். அந்த பாதை லிம்பிக் சிஸ்டம்ல போய் முடியும். இப்ப லிம்பிக் சிஸ்டம்ல போய் முடியும் அப்படின்னா இந்த பான் மூவி பாக்குறது அப்படின்ற அதை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் லிம்பிக் சிஸ்டம்க்கு போய் சிக்னல் மாதிரி கொடுக்கும். இப்பதான் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து ஒரு பான் மூவி வீடியோவா பார்க்கும்போது நம்மளுடைய மூளை அது ஒரு போன், அது ஒரு வீடியோ அப்படின்னு எடுத்துக்காம அதுல இருக்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை நிஜத்துல நடக்குது, நம்ம கூட அது வந்து நடக்குது அப்படின்றதா கருதும். அதாவது இப்ப நேர்ல நம்ம சாப்பிடுறோம், நம்ம வந்து தூங்குறோம், அதுக்கும் அதே மாதிரி நம்ம இனப்பெருக்கம் பண்றோம் அப்படின்னா ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேசி பழகி வீட்டுல வந்து கல்யாணம் பண்ணி அல்லது ஒரு லவ் பண்ணி சேர்ந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய ப்ராசஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியதுதான் செக்ஸ் அப்படின்றது. ஆனா இப்படி இருக்க இது எதுவுமே இல்லாம டக்குன்னு நமக்கு ஒரு சுலபமா ஒண்ணு கிடைக்கும் போது அப்ப நம்மளுடைய மூளை அதுக்கு வந்து அடிக்ட் ஆகி அதை வந்து ஏத்துக்கிட்டு அது நிஜத்துல இருக்கிற மாதிரி கருதும். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தா அந்த பையன் சந்தோஷப்படுவான். இப்ப அதே பையனுக்கு லாரி நிறைய சாக்லேட் கொண்டு வந்து இதெல்லாமே உனக்கு தான்னா எப்படி துள்ளி குதிப்பான், ஒரு எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரிதான் நம்ம வேற எதுவும் நமக்கு கிடைக்கும் போது ஒரு சாக்லேட் கிடைக்கிற மாதிரி கம்மியான டோபமைன் சுரக்குது. அதுவே வந்து நம்ம இந்த பான் மூவி பார்க்கும்போது அதிகமான சாக்லேட் ஒரே நேரத்துல ஈஸியா கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டோபமைன் வந்து பயங்கரமா ஃப்ளட் ஆகுது எக்ஸைட்மெண்ட்ல. இப்ப 2 क्वेश्चन இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த இப்ப பான் மூவி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அந்த டோபமைன் கெமிக்கல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து இன்க்ரீஸ் வேற லெவல்ல ஆகும். பட் அந்த பழைய காலத்துல இப்போ பழைய காலத்துல கல்ச்சர் வந்து சிடி கல்ச்சர்னு ஒண்ணு இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி புக்கு கல்ச்சர் இருந்துச்சு. அப்போ டோபமைன் இன்க்ரீஸ் ஆகுற லெவலும் ஒரே லெவல் இப்ப கம்பேர் பண்ணலையா, இல்ல அப்ப கம்மியா இன்க்ரீஸ் ஆகி இப்ப கம்மியா இன்க்ரீஸ்? இல்ல அது எல்லாமே ஒரே அளவு தான். ஒரே அளவு ஆபாசம் அப்படின்னாலே இப்ப நீங்க பாக்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. படிக்கும் போது அதுவும் வந்து நம்மளுடைய மூளை வந்து அந்த படிக்கிற அந்த கதையில வரக்கூடிய ஏதோ ஒரு கேரக்டரா நம்மள வந்து நினைச்சுக்கும். அது எப்படி நினைச்சுக்கும் அப்படின்றத சொல்றேன். அதைத்தான் நான் 2வது கேள்வியா கேட்கறேன். அது எப்படி ப்ரோ ஒரு படத்தை பார்க்கல நம்ம கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணி அதை ஆக்ட் பண்றது, அது எப்படி புரியல? அதாவது நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா அதுல ஒரு ஆணோ பெண்ணோ, இப்போ
ஒரு பொண்ணு வந்து பான்மையை பாக்குறாங்க, அதுல வர்ற பொண்ணா தானா நினைச்சுப்பாங்க, அந்த பையன் கூட தான் இருக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. இதுவே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அதை பார்க்கும்போது அந்த பொண்ணு கூட தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த மூளை நினைச்சுக்கும். இது எப்படி நினைக்குது அப்படின்னா, இப்ப நீங்க சாதாரணமா ஒரு திகிலான மூவி பாக்குறீங்கன்னு வைங்க, அது சாதாரண படம் தானே, அதுல வரக்கூடிய பேய் வந்து மேக்கப் போட்டு தானே வருது, அதுல வரக்கூடிய சவுண்டிங் எல்லாமே செயற்கை தானே. ஆனா நம்ம ஏன் பயப்படுறோம்? ஏன்னா அது வந்து ரியாலிஸ்டிக் அப்படின்றத விட அதுல நம்ம இன்வால்வ் ஆயிரும். இப்பதான் என்ன நடக்குதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்றது மூளையினுடைய முன்பகுதி. இந்த பகுதி தான் நம்ம லாஜிக்கா யோசிக்கிறதுக்கும் டிசிஷன் மேக் பண்றதுக்கும் அடிப்படையா இருக்கு. லாஜிக்கா யோசிக்கிறதுனா இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமா. அதே மாதிரி இப்போ ஒரு நபர் இருக்கிறாங்க, அந்த நபர் இப்ப நம்மளோட ஒரு சீனியர்னு வச்சுக்கோம், அவர் நம்மளை வந்து கோவப்படுத்திட்டாரு, இப்ப அவர் அடிக்கணும்னு தோணுது, ஆனா நம்ம அடிப்போமான்னா அடிக்க மாட்டோம். ஏன்னா ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அப்படின்ற மூளையினுடைய அந்த முன்பகுதி வந்து நம்ம சிந்திக்க வைக்கும், அடிச்சா வேலை போயிடும், அதுக்கப்புறம் பின்விளைவுகள் ஜாஸ்தி அப்படின்னு நம்மளுக்கு அந்த பயத்தை கொடுக்கும். பிளஸ் லாஜிக்கா திங்க் பண்ண வைக்கும். அடிக்க கூடாது அப்படின்ற முடிவெடுக்கிறதுக்கும் இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தான் வந்து காரணமா இருக்கும். ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம பான் மூவி பார்த்து அதுல அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் நியூரல் பேத்வே புதுசா உருவாகி லிம்பிக் சிஸ்டமோட போய் இது கனெக்ட் ஆகும். லிம்பிக் சிஸ்டம் அப்படின்றது ஆசை, நம்ம பசிக்குது சாப்பிடணும். இப்ப ரெண்டுமே ஒரே அளவுல இருக்கணும். ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சொல்றத லிம்பிக் சிஸ்டம் கேட்கணும். எப்படின்னா, இப்ப பசிக்குதுன்னு லிம்பிக் சிஸ்டம் சொல்லுது, ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்ன சொல்லணும்னா, பசிக்குதுன்னா கையில பணம் இருந்தா பணம் கொடுத்து வாங்கி சாப்பிடு, பணம் இல்லைன்னா உழைச்சு வாங்கி சாப்பிடு, இல்லைன்னா நீ உனக்கு பின்விளைவு வந்து ரொம்ப மோசமா இருக்கும் திருடி தின்னா. ஆனா லிம்பிக் சிஸ்டம் வந்து அந்த ஆசை தான், சாப்பிடணும். இப்ப ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து செயல்படலைன்னா என்ன ஆகும்னா, நமக்கு லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்மளுடைய மூளையினுடைய பகுதி செயல் இழந்து போகுதுன்னு வைங்க. அப்ப என்ன நடக்கும், நம்மளால லாஜிக்கா எதையுமே யோசிக்க முடியாது, முடிவெடுக்க முடியாது. அப்ப லிம்பிக் சிஸ்டம் சொல்றபடி கேட்க ஆரம்பிச்சிரும். அப்ப பசிக்குதுன்னா உடனே திருடி திங்கிறது, ஆபாசம் அப்படின்னா உடனே ஒரு பொண்ணை போய் ரேப் பண்றது, இந்த மாதிரி அளவுக்கு வந்து போயிருவாங்க. அப்ப ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு சரியா செயல்படணும் அப்படின்னு அர்த்தம். இது எப்படி ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் செயல்படாம போகுது அப்படின்னா, பான் மூவி பார்க்க டோபமின் சுரக்க லிம்பிக் சிஸ்டம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா லிம்பிக் சிஸ்டமுக்கு தான் போகும். அப்ப தற்காலிகமா ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு பிளட் ஃப்ளோ வந்து கம்மியாகும். அப்படி கம்மியாகும் போது ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து அந்த நேரத்துல செயல்படாது. ஆனா இதுவே தொடர்ந்து நம்ம பான் மூவி பார்த்து லிம்பிக் சிஸ்டமே அதிகமா ஆக்டிவா இருந்தா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் அது வந்து பயங்கரமா வந்து சுருங்க ஆரம்பிக்கும், பலவீனமாயிரும். அப்ப லாஜிக்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, டிசிஷன் மேக் பண்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்ப இங்க என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, லிம்பிக் சிஸ்டம் வந்து அந்த படத்துக்குள்ள நம்ம இருக்கிற மாதிரி நம்மளை வந்து நினைக்க வைக்கும், நம்ம மூளையே அதே தான் நினைக்கும். ஏன்னா இப்ப லிம்பிக் சிஸ்டம் தான் வந்து ஆக்டிவா இருக்கு, ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு பிளட் ஃப்ளோ வந்து சரியா இல்லை. அப்ப யோசிக்கக்கூடிய அந்த லாஜிக், இந்த நம்ம கையில இருக்கிறது போனு, அந்த போன்ல இருக்கிறது வீடியோ, அதுல இருக்கிற நம்ம கிடையாது, நிஜத்துல நம்ம அதோட சேர்ந்துலாம் அந்த செக்ஸ்ல ஈடுபடலை அப்படின்ற அந்த லாஜிக்க சொல்றதுக்கு ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இல்லாம போகுது. அப்ப லாஜிக்கா நம்ம யோசிக்காம லிம்பிக் சிஸ்டத்தினுடைய அந்த உணர்வுல அந்த எமோஷனால நம்ம வந்து கட்டுப்படுத்தப்பட்டு அதன் மூலமா அந்த மூவிக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரியான உணர்வு வந்துருது. இதே தான் வந்து நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகும் போது அது படம் தான் அப்படின்றதே நம்ம ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு தெரியாம போகும். ஏன்னா படத்துல சென்டிமெண்ட் இருக்கும், ஃபைட் இருக்கும், உணர்ச்சி ரீதியா பல விஷயங்கள் இருக்கும்போது உணர்வு ரீதியான மூளையினுடைய பகுதி தான் ஆக்டிவ் ஆகும். ஏன்னா அதை பார்த்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகிறோம். அப்போதைக்கு அந்த லாஜிக்கை யோசிக்கக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து சடவுனா இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து படத்துல ஒருத்தர் இறந்து போனா அது உண்மைதான் சொல்லி அழுதுறோம். அதனாலதான் படத்துல நடக்கக்கூடியதுக்கு அப்படியே நம்ம வந்து கண்ணு கலங்குது, இது மாதிரி எல்லாம் நடக்குது. படத்துல ஒரு ஆபாசத்தை காட்டினா கூட அந்த உணர்வு வர்றதுக்கும் இதுதான் வந்து காரணம். இப்ப நம்மளுடைய மைண்ட் எப்படி எல்லாம் செயல்படுதுன்னு புரியுது இல்ல. பிரெயின் வந்து டோபமினை சுரக்குது, அது கிடைச்சா நமக்கு நல்லது. அப்படி கிடைக்கக்கூடிய
டோபமின் வந்து ரொம்ப ஈஸியா எந்த வழியில கிடைக்கும், பான் பாக்குறதுனால இன்க்ரீஸ் ஆகுது. அது அதிகமாவும் ஃபிளட் மாதிரி கிடைக்குது. நம்ம லிம்பிக் சிஸ்டம் அதுக்கு அடிக்ட் ஆகுது. லிம்பிக் சிஸ்டம் ஆக்டிவ் ஆகுறதுனால ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து அப்போதைக்கு செயலிழக்கும். ரொம்ப நம்ம அடிக்ட் ஆயிட்டோம்னா அது பலவீனமாவே ஆயிரும், டாமினேட் பண்ணும். அப்ப நம்ம லாஜிக்காவே யோசிக்கவே மாட்டோம், அதுக்குள்ள நம்ம இருக்கோம், அந்த படத்தோட நம்ம ஒன்றி போயிட்டோம் அப்படின்ற அந்த உணர்வு தான் வரும். ஸோ இதுதான் இங்க நடக்குது. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து நியூரலாஜிக்கலாவும் சைக்கலாஜிக்கலாவும் பார்க்கணுமே ஒழிய வெறும் இது வந்து நம்ம நினைச்சா நம்மளால கட்டுப்படுத்திட முடியும், இப்போதைக்கு பார்ப்போம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து முதல் விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இதை வந்து ரொம்ப கவனமா நம்ம வந்து பார்க்கறதன் மூலமா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிறதன் மூலமா அடுத்த கட்ட நடவடிக்கையை நம்மளால எடுக்க முடியும். சரி ப்ரோ, நீங்க சொன்ன எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணணும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு? அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம் வந்து ஐடென்டிஃபை யுவர் ட்ரிகர்ஸ். அதாவது எந்த நேரத்துல நமக்கு அதை பார்க்கணுன்ற எண்ணம் வருது அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இப்ப சில பேருக்கு வந்து இதுக்கு வந்து ஹால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்கு. ஹச்னா ஹங்கிரி, ஏன்னா ஆங்கிரி, எல்னா லோன்லினஸ் அதாவது தனிமை, அதே டீன்னா டயர்டு. அதாவது எப்ப வந்து பசியா இருக்கிறோமோ அந்த நேரத்துல இதை சில பேருக்கு வந்து பார்க்கணும்னு தோணும். அப்ப பசியா இருக்கும் போது அதை பார்க்கணும்னு தோணுதுன்னா பசி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த மாதிரி இப்ப ஆங்கிரியா இருக்கும்போது சில பேருக்கு ஒரு கோவம் வரும், யாரு மேலயா கோவம் வந்துடும். கோவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பான் மூவி பார்க்க கூடாதுன்னே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கோவம் வந்த பிறகு எவன் என்ன நினைச்சா என்ன, எனக்கு என்ன ஆனா என்ன அப்படின்ற அந்த கோவத்துல எனக்கு இப்ப இந்த கோவம் குறையணும், நான் ரிலாக்ஸ் ஆகணும், அப்ப நான் போய் அதை பார்க்க போறேன் அப்படின்னு பாத்துருவாங்க. அதுவே சில பேர் தனிமை, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பப்பெல்லாம் யார் யார் தனிமையில இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க வந்து இந்த பான் மூவியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. தனிமை அப்படின்றது யாருமே இல்லாத நிலை மட்டும் கிடையாது, யாருமே நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற நிலை கூட லோன்லினஸ் தான். உதாரணத்துக்கு நம்ம தூங்க போறோம், நம்ம கையில போன் இருக்கு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. நீங்க சொல்றீங்களா அந்த லோன்லினஸ், அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓகே. நைட்டு நம்ம ஒரு பெட்டு கிட்ட போற டைம்னு ஒண்ணு இருக்கு, அந்த டயத்துல நம்ம லோன்லியா தான் இருக்கும், லோன்லினஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப கண்டிப்பா மைண்ட் அங்கதானே போகும். கண்டிப்பா அப்ப லோன்லினஸ் இருக்கும்போது அங்க மைண்ட் போகுது, எல்லாரும் தூங்கி இருக்காங்க, நம்மள கவனிக்க யாருமே இல்ல, நம்ம ஹெட்போன் போட்டு அதை பார்க்கலாம் அப்படின்ற அந்த நினைப்பு. தனி பெட்ரூம் வேற கொடுக்குறாங்க சில பேருக்கு. அப்ப அதுவும் அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போனை தூக்கி வெளியே வச்சிடணும், தனி பெட்ரூமா இருந்தா. இல்லையா எல்லாரும் இருக்கிற இடமா, அப்ப போனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்றது. அதாவது நீங்க தூங்க போகும்போது கையில போனே இருக்கக்கூடாது, என்ன நடந்தாலும் போன் வேணாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்துடணும். தூக்கம் வரலன்னா சில டெக்னிக்ஸ் இருக்கு, அதுல ஒரு டெக்னிக் சொல்றேன், நம்பர் எண்றது. ஒண்ணு, நீங்க காலையில இருந்து என்னெல்லாம் நடந்தது அதை நினைச்சு பார்க்கலாம். இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நடந்த நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் அதை நினைச்சு பார்க்கலாம். அதுவும் இல்லைன்னா உங்களுடைய வருங்கால கனவு, நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், அதுக்கு இதை பண்ணலாமான்னு அப்படி உங்க மைண்டை டைவர்ட் பண்ணலாம். அதுவும் இல்லை, எதுவுமே இல்லைன்னா 1 2 3 அப்படின்னு எந்த அளவுக்கு நம்மளால எண்ண முடியுது தூக்கம் வர்றதுக்குள்ளன்னு அதுல போக்கஸ் பண்ணி நம்ம எண்ணலாம். மைண்ட் டைவர்ட் ஆயிருதுல ப்ரோ. இப்ப நீங்க சொல்ற எல்லா டெக்னிக்கையும் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி மைண்ட் டைவர்ட் ஆகுதுல ப்ரோ. அதுக்குதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஏன் மைண்ட் டைவர்ட் ஆகுது, நமக்கு டோபமின் தேவை, அது ஒரு போதை மாதிரி. எப்படி நமக்கு வந்து நம்ம தண்ணி அடிக்கணும், சிகரெட் குடிக்கணும் அப்படின்னு அடிக்ட் ஆகுறோமோ அது மாதிரிதான் இந்த ஒரு அடிக்ஷன், பான அடிக்ஷனும் கூட. அப்ப இத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த லோன்லினஸ் தனிமை இருக்கும் போது நமக்கு அது தோணுது, அப்ப தனிமை இல்லாம பாத்துக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, தூங்குற நேரத்துல இது வந்து வருது, அப்ப நம்ம டயர்டா இருக்கும் போது இந்த ஒரு எண்ணம் வருது, தூக்கம் வந்துரும். அதாவது இது டயர்ட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து இது வரும். டயர்ட் அப்படின்றது வெறும் வந்து இது மட்டும் கிடையாது, அதாவது சோர்வு அப்படின்றது மட்டும் கிடையாது. டயர்ட்ல நிறைய விதம் இருக்கு. சில பேர் வந்து நிறைய வேலை பார்த்து டயர்ட் ஆகுறது வேற, அது தூக்கம் வந்துடும். நான் சொல்ற டயர்ட் வந்து எதுவுமே பண்ண முடியாம எல்லாத்துலயும் தோத்து போய் ஒரு வகையா எல்லாமே முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு நினைக்கும் போது இது நமக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதுல போய் இன்வால்வ் ஆயிடுவாங்க. ஸோ இது இப்ப லோன்லினஸை ஒண்ணு தடுக்கணும். ரெண்டாவது, போன் தான். போன்
நீங்க என்ன பண்ணாலும் அந்த போன் கையில இருந்தா போதும், நம்ம பாத்துறோம். நீங்க சொன்ன மாதிரி மைண்ட் டைவர்ட் பண்ண முடியல. மைண்ட் டைவர்ட் பண்ண முடியலன்னா நீங்க வெவ்வேறு விதமா என்னெல்லாம் உங்களை வந்து டைவர்ட் ஆகுதோ அதுல எல்லாம் போங்க, அதெல்லாம் நினைங்க. ஆனா கையால செய்யாதீங்க. கைய போய் எடுத்து போனா எடுக்கிறனாலதானே அதை பாக்குறோம். அப்ப அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மனசை புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீங்க இதை நினைச்சுக்கணும், நமக்கு ஏன் மைண்ட் டைவர்ட் ஆகுது, நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து இப்போதைக்கு செயல் இழக்குது, நம்மளுடைய மூளை தான் வந்து இதுக்கு வந்து காரணமா இருக்கு. அதை வந்து புரிஞ்சுக்கணும். இது இப்ப இன்னொரு விதத்துல சொல்றேன் பாருங்க. மூணாவது பண்ண வேண்டியது 5 minute ரூல். 5 minute ரூல் அப்படின்னா என்னன்னா, அர்ஜை வந்து டிலே பண்றது. இப்ப நீங்க சொன்னீங்களா, நான் வந்து தூங்கும் போது 1 2 3 அப்ப எண்ணிட்டே இருந்தா கூட மைண்ட் டைவர்ட் ஆகி அதை பார்க்கணும்னு தோணுது. அப்ப நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்க கூடாது. இப்ப இது பார்க்க கூடாதுன்னு அடக்கணும். ஒரு விஷயம் வந்து அடக்கி வைக்கப்பட்டா அந்த விஷயம் வந்து ஒரு நிலையில வெடிச்சிரும். அப்ப அதை அடக்க கூடாது. அடக்காம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்ப்போம் ஆனா 5 நிமிஷம் போட்டோம். டிலே பண்றது, ஸ்கிப் பண்றதுன்றதை விட டிலே பண்றது. நம்ம மூளைக்கு சொல்றது, நான் ஒன்னும் அடக்கல, பார்க்கதான் போறேன், 5 நிமிஷம் போட்டோம் அப்படின்னு தள்ளி போடுறது. அப்படி பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இப்படியே நீங்க 5 நிமிஷம் தள்ளி போடும் போது 5 நிமிஷம் முடியும். அப்பவும் அந்த அர்ஜி இருக்கும். மறுபடியும் 5 நிமிஷம் தள்ளி போடணும். இப்ப சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பான் மூவி பாக்குறதுக்கு வரக்கூடிய அர்ஜி வந்து அதிகபட்சம் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் நம்ம தள்ளி போட்டா போதும், நம்மளுடைய ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா லிம்பிக் சிஸ்டத்துக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து குறைய ஆரம்பிச்சிடும் 10 நிமிஷத்துக்கு மேல. ஏன்னா நம்ம டிலே பண்றோம், அதை வந்து எடுக்க மாட்டோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது குறைஞ்சு ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸுக்கு பிளட் ஃப்ளோ வர ஆரம்பிச்ச உடனே நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம பண்ணக்கூடாது, இது தப்பு, இதுல இருந்து அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம போனையே அங்க வச்சிருக்கோம். இப்ப நம்ம அதை மறுபடியும் எடுத்தோம்னா அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிடுவோம் அப்படின்னு நம்ம மூளை நமக்கு சொல்லிடும். அப்ப ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் எப்ப ஆக்டிவ் ஆகுது, நீங்க தள்ளி போடும்போது. அப்ப நீங்க கேட்ட விஷயம் என்ன, நான் தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு டைவர்ட் ஆகுது, அதை போய் பார்க்கணும்னு தோணுது. அப்ப நான் என்ன சொல்றேன், கட்டுப்படுத்தணும்னு சொல்லாம 5 minute ரூல் அப்ளை பண்ணுங்க. 5 நிமிஷம் தள்ளி போடுங்க. 5 நிமிஷம் தள்ளி 2 முறை இந்த மாதிரி 5 நிமிஷம் தள்ளி போட்டா அப்ப உங்களுக்கு அர்ஜும் வராது. அதான் 5 நிமிஷம் கழிச்சு பார்க்க போறோம் தானே அப்படின்னு தோணும். 10 நிமிஷம் கழிச்சு என்ன ஆயிரும்னா, அர்ஜும் இருக்கும், ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸும் செயல்படும், ரெண்டுமே சேர்ந்து செயல்படும். ஆனா அந்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும், அதை போய் எடுத்து அதை வச்சு பார்த்து அந்த மாதிரி வந்துடும். பிளஸ் லாஜிக்கா நீங்க யோசிக்கவும் ஆரம்பிச்சிடுறீங்க. அப்ப நீங்க அதை அவாய்ட் பண்ணிட முடியும். அதாவது இந்த இடத்துல போனை தள்ளி வச்சுட்டுதான் அதை வந்து தள்ளி போடணும்னு சொல்றாங்க. போனை கையில வச்சுட்டோ பக்கத்துல வச்சுக்கிட்டோ 5 நிமிஷம் தள்ளி போடணும்னு சொல்லல. அதுக்கப்புறம் கடைசி 4வதா பண்ண வேண்டிய விஷயம் வந்து டிஜிட்டல் என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட். நம்ம கையில இருக்கக்கூடிய டிஜிட்டலா ஹைஜீனா வச்சுக்கணும். அதாவது பான் அடிக்ட்ல இருந்து வெளியே வர போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, முதல்ல போன்ல வரக்கூடிய ஆபாசமான விஷயங்கள், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கும்போது ஆமா, அப்ப நீங்க அந்த மாதிரி ரீல்ஸ் வரும்போது அரகுற ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண கூடாது. டிஸ்லைக் பண்ணிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கணும். அப்படி பண்றதன் மூலமா இவனுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கலன்னு இன்ஸ்டாகிராமுடைய அல்காரிதம் புரிஞ்சுக்கும். அப்ப மறுமுறை இந்த மாதிரி 2-3 தடவை வரும். ஆனா அடுத்தடுத்து நீங்க நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்க இது உங்களுக்கு பிடிக்காதது அப்படின்றத அது புரிஞ்சுக்கும். இது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், ஃபேஸ்புக், யூடியூப், எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்றத வந்து ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அதை நிறுத்தினா அது உங்களுக்கு வராம நிற்கும். அதே சமயம் உங்களுடைய மைண்ட அந்த சோசியல் மீடியாஸை வேறு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு நீங்க அதை பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து என்டர்டைன்மெண்டா ஒரு காமெடி பாக்குறது, அல்லது ஒரு கிரிக்கெட் பாக்குறது, எந்த ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமோ அதை பாக்குறது, லேர்ன் பண்றது, ஏதாவது இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அது ரீதியான விஷயங்களை அடுத்து உங்களுடைய சோசியல் மீடியா அந்த அல்காரிதம் அந்த மாதிரி இது வர ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஆபாசமான இணையதளங்களை ஃபாலோ பண்றது, ஆபாசமா யாராவது வந்து, அதாவது இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அரகுற ட்ரெஸ் போட்டே சமைக்கிறாங்க, அந்த வீடியோவும் போடுறாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணி நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுக்கறது மட்டும் இல்லாம நீங்க உங்களால முடிஞ்ச ரிப்போர்ட் பண்ணலாம். அப்ப இது வந்து எந்த ஒரு மீடியாவும் இதை ஃபுல்லா அலோவ்
அலோவ் பண்ணல. அவங்களுக்கு தெரியல அவங்க இந்த மாதிரி அறகுறையா பண்றாங்க அப்படின்னு. இது தெரிஞ்சு மக்கள் புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த வியூஸ் குறைய ஆரம்பிக்கும். அந்த வியூஸ் குறைஞ்சு அவங்களே இது பண்ணக்கூடாது, வேற ஏதாவது பண்ணலாம்னு அவங்களும் மாறுவாங்க. ஸோ ஒரு தனி மனிதன் மாறுறதன் மூலமா ஒரு சமூகத்தையே நம்மளால மாற்ற முடியும். ஸோ டிஜிட்டல் என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இதுதான். அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டியது உங்க ஹிஸ்டரியை வந்து சர்ச் ஹிஸ்டரி, வாட்ச் ஹிஸ்டரி எல்லாமே கிளியர் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே நீங்க இதை பத்தி தேடி இருப்பீங்க, ஒரு முறை பார்த்துருப்பீங்க. அதை ஃபுல்லா பார்த்த உடனே அல்காரிதம் வந்து இவனுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, அப்ப இது மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும்னு கண்டினியூவா வரும். அப்ப நீங்க அடிக்ட் ஆகுறீங்க. அப்ப உங்களுடைய ஹிஸ்டரியை அப்படியே கிளியர் பண்ணணும். அதை எப்படி டெலிட் பண்ணணும்ன்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ஃபுல்லா கிளியர் பண்ணி அதை வந்து ஹைஜீனா வச்சுக்கிறதன் மூலமா உங்க கையில போனே இருந்தாலும் அது இல்லையே, அது இல்லாதப்ப உங்களுக்கு அந்த எண்ணமே வராது. அப்ப இத வந்து கண்டிப்பா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்டிடியூட் வித் ஹெல்தி டோபமின் சோர்சஸ். அதாவது டோபமின் நமக்கு அதிகமா கிடைச்சா நமக்கு நல்லது, நம்ம மூளை ஏத்துக்குது இல்ல. அதே டோபமினை வேறு விதமா நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணணும். எந்த விதம் என்ன பண்ணா டோபமின் கூடும்? இதை தவிர்த்து என்ன பண்ணா கூடும்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு ஹாபி நமக்கு பிடிச்சது, உதாரணத்துக்கு பாட்டு பாடுறது அல்லது வெளியே சுத்துறது, புக்கு படிக்கிறது, இது மாதிரி ஹாபி இருக்கு. ஒரு கதை கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஒரு த்ரில்லிங்கான ஸ்டோரி, அந்த ஹாபியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப டோபமின் நல்லா சுரக்கும். அப்ப மூளை எப்படி ஏத்துக்குன்னா நமக்கு டோபமின் கிடைக்குது அப்படின்னு ஏத்துக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ற மாதிரி ஏதாவது புதுசா கத்துக்கணும். ஆமா, ஏதாவது ஒரு டைப் ரைட்டிங் கத்துக்கிறது, அல்லது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றது எப்படின்னு கத்துக்கிறது, அல்லது ஒரு எம்ப்ராய்டிங் போடுறது எப்படி, ஒரு சட்டை தைக்கிறது எப்படி, இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் கத்துக்கிறது. உங்களை நீங்களே செதுக்கிக்கிறது. உங்களுடைய ஃபியூச்சருக்கு நீங்க எதை வந்து ஆம்பிஷனா நினைக்கிறீங்க, எதுவும் அதுக்கு நீங்க ஒர்க் பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அப்பவும் டோபமின் கிடைக்கும். ஒவ்வொரு படி எடுத்து வைக்க, உதாரணத்துக்கு நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர், உங்களுக்கு வந்து ஆஃப் சைட் பால அடிக்க தெரியல, அப்ப அடிக்கிறது எப்படின்னு நீங்க கத்துக்கணும். பிராக்டிஸ் மட்டும் இல்ல, மத்தவங்க சொல்றத கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணணும். அப்ப அதை நீங்க கத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு ஒரு டோபமின் வரும். அடுத்து முக்கியமானது எக்ஸசைஸ். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்றதுனால இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத வந்து ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய மூளை என்டோர்பின்ஸ் அப்படின்ற ஹார்மோனை சுரக்கும். இது என்ன பண்ணும்னா, நம்ம வந்து வலுவான வெயிட்டை வந்து தூக்குறோம், ரொம்ப தூரம் ஓடுறோம்னா நம்மளுடைய தசைகள் வலிக்கும். அந்த வலியை குறைக்கக்கூடிய நேச்சுரல் பெயின் கில்லராகவே இந்த என்டோர்பின்ஸ் ஆனது செயல்படும். இப்படி செயல்படக்கூடிய இந்த என்டோர்பின்ஸ் ஆனது நம்மளுடைய மனசுக்கும் ஒரு ரிலாக்ஸை வந்து கொடுக்கும். இப்ப மனசு வந்து ரிலாக்ஸா இருக்கும்போது நம்ம நிம்மதியா இருப்போம். எப்ப நமக்கு குழப்பம் இல்ல, கோபம் இல்ல, எமோஷனலா நம்ம வீக்கா இல்லையோ, அப்ப நம்ம வந்து பான்மொழி பார்க்கவே மாட்டோம். ஸோ அதனால எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அடுத்து 6வது ரொம்ப முக்கியமானது என்னன்னா செல்ஃப் கம்பேஷன். அப்படின்னா என்னன்னா, இப்ப சில பேர் வந்து எந்த விதமான கைடன்ஸும் இல்லாம பான் அடிக்ட்ல இருந்து வெளியே வர்றதுக்காக அதை பார்க்காம இருக்கணும்னு முடிவு செஞ்சிருவாங்க. 2 நாள் 3 நாள் வந்து உண்மையிலே பார்க்காம இருந்துருவாங்க. ஆனா ஒரு அளவுக்கு மேல அவங்களால அந்த அர்ஜி அடக்க முடியாம அவங்களுக்கே தெரியாம போன் எடுத்து அந்த பான் வீடியோஸ் வந்து பார்த்துருவாங்க, செக்ஸ் வீடியோஸ். இந்த மாதிரி பார்த்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு வரும். அதை பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. பார்த்து முடிச்ச உடனே நம்ம வந்து பார்க்காம இருக்கலாம்னு நினைச்சோம், ஆனா முடியல, பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து பிளேம் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அவங்களே திட்டிப்பாங்க, இதை கூட நம்மளால வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க. மறுபடியும் அவங்களுடைய உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப மனசுல குழப்பம் ஏற்படும். அப்ப மறுபடியும் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு பான் வீடியோஸ் பார்க்கலான்னு மறுபடியும் அதை பார்க்க போயிடுவாங்க. ஸோ இப்படி இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ச்சியா நடக்கும். அப்ப செல்ஃப் கம்பேரிசன் பண்ணணும். அப்படின்னா நம்ம வந்து பார்த்துட்டோம், சரி ஏதோ ஒரு மலை ஏறுறோம், சறுக்குறோம், என்ன செய்வோம், சறுக்குனோடனே அங்கேயே உட்காந்துருவோம், சரி போவோம், அடுத்த தடவை கவனமா போவோம் அப்படின்னு. அது மாதிரி நம்ம ஒரு டெஸ்டினேஷன் டார்கெட் வச்சு இது இவ்வளவு நாள் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறத விட இது ஒரு பயணமா வந்து கருதணும். பான் அடிக்ட்ல இருந்து வெளியே வர்றது மெல்ல மெல்ல. இப்ப ஒரு 3 நாள்ல அர்ஜி அடக்க முடியாம பாத்துறாங்க. இங்க அடுத்து 3 நாள்லயே இந்த மாதிரி தோணும் போது, இல்ல நம்ம பார்த்து முடிச்ச உடனே நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்ற அந்த உணர்வு வரும். அப்ப இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு 6 நாள் ஆகுதுன்னு வைங்க. 6 நாள் கழிச்சு மறுபடியும் பாக்குறாங்க. அப்பவும் பரவாயில்ல,
முன்னாடி 3 நாள்ல பார்த்தேன், இப்ப 6 நாள் வரைக்கும் நம்மளால கட்டுப்படுத்த முடியுதுன்ற எண்ணம் வரும். இப்படியே படிப்படியா தான் அதை வந்து விட முடியுமே ஒழிய ஒரே நாள்ல விட முடியாது, முடியவே முடியாது. அந்த பான் அடிக்ட்ல இருந்து வெளியே வந்துட்டு இந்த மாதிரி பார்த்துட்டா வருத்தப்படாம, ஓகே நமக்கு ஒரு சின்ன சறுக்கல் தான், இது ஒரு அனுபவமா வச்சுக்கிட்டு இன்னொரு தடவை நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணும்போது இன்னும் கவனமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நினைப்புக்கு போயிடணும். ஸோ இந்த 6 விஷயங்களை கண்டினியூவா தெரிஞ்சுக்கிறதன் மூலமா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிரெயின் ரிவார்ட் சிஸ்டம் வந்து புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் நமக்கு எது வந்து ட்ரிகர் பண்ணுது அதை பார்க்க, அதை வந்து ஐடென்டிஃபை பண்றது, 5 மினிட் ரூலை வந்து அப்ளை பண்றது, தள்ளி போடுறது, அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் என்வாயர்மெண்ட் மேனேஜ்மெண்ட், அதை வந்து டிஜிட்டலா ஹைஜீனா வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வேறு விதத்துல டோபமினை வந்து பெறுறது, கடைசியா இந்த மாதிரி செல்ஃப் கம்பேஷன் பண்றது. இதெல்லாம் பண்றதன் மூலமா கண்டிப்பா பான் அடிக்ட்ல இருந்து முழுக்க நம்மளால வெளியே வர முடியும். இது வந்து நான் சொன்ன எல்லாமே சைக்கலாஜிக்கலாவும் சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள். இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க வெளியே வரணும். இந்த எபிசோடு, அதாவது இந்த அதாவது ஐயோ இது என்ன எபிசோடு, டேர் டு டாக். ஓகே, அதாவது இந்த டேர் டு டாக் பண்ணதே எல்லாத்துக்கும் ஐ ஓப்பனிங்கா இருக்கணும்ன்றதுக்காக தான். ப்ரோ சொன்ன சொல்யூஷன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வெளியே வரணும், எல்லாருமே ஒரு சொசைட்டியே ஒரு மாதிரி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோவே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கும், இந்த மெத்தட்லாம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு இதுல ஒர்க் அவுட் ஆகலைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க அது கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறோம். இல்ல இதுக்கும் இந்த மெத்தட்ஸ்லாம் நாங்க ஃபாலோ பண்றதுனால கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நாங்க வந்து உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ, பாய்.